ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் சானார்பட்டியை தாண்டி விலக்கு ரோடு வழியாக வடமதுரை வரைக்கும் போகக்கூடிய மெயின் பஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 2 கிலோமீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் ஒரு 5 ஏக்கர் விவசாய நிலம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த விவசாய நிலத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இன்றைக்கி பண்ணக்கூடிய நிறைய தப்பு, அதே போல் ஃபோர்ஜரி சம்மந்தமாக வந்து நிறைய பண்ணுறாங்க. அது சம்மந்தமாகவும் இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து சொல்லலான் இருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இந்த இடத்த பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் விஎஸ் கோட்டையை தாண்டி தாங்க அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ராஜகாப்பட்டி வழியாக அதிகாரிப்பட்டி வழியாக வந்து மலைக்கணிக்கு போகிற ரூட்டு, அந்த வழியாக வந்தீங்க அப்படின்னாலும் விஎஸ் கோட்டையை தாண்டி இந்த இடத்துக்கு ரீச் ஆகிட முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் சானார்பட்டியை தாண்டி விலக்கு ரோடு இருக்குது, அந்த வழியாக வந்தாலும் இந்த இடத்த வந்து ரீச் ஆகிட முடியும். பஸ் ரூட்லேருந்து அதிகபட்சமே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து 5 ஏக்கர். இதில் வந்து கேணி இருக்குது, போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் 100 தென்னை மரம் இருக்குது, ஒரு 40 to 50 மாமரங்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரப்பு ஓரமாக ஃபுல்லாகவே வந்து நமக்கு தேக்கு மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 13 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியும் அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு ரெடியாக இருக்கோம். இப்போ கூட நான் வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். அங்கே தான் வந்து நமக்கு வந்து போர் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் சேனலில் பார்த்துட்டு இருக்குது இதோட கேணியை பொறுத்த வரைக்கும் மேலே அப்படி தான் நமக்கு வந்து தண்ணி வந்து கிடச்சிருக்கு. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லாவே அமைஞ்சிருக்குங்க. போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 700 அடி வரைக்கும் டெப்த்து வந்து கொடுத்துருக்காங்க. 290லேயே வந்து ஊற்று கிடச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்லா செம்மண் பூமியாக கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அது போக சர்வேரை வச்சு அளந்து கல் உண்டவும் சொல்லிட்டோம். அந்த ப்ராசஸ் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் 1975லேருந்து இன்னைக்கு கரண்ட் டேட் வரைக்கும் ஈசி வந்து எடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து புஞ்சையில் வந்து வருதுங்க. நாளைக்கு சப்போஸ் வந்து நீங்கள் ஃப்ளாட் பிரிக்கணும் அப்படின்னாலும் கூட ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஊரடி தோட்டமாக கிடச்சிருக்கு. ஊருக்குள்ளேருந்து வரக்கூடிய கட்ரோடு பேஸில் இருந்து தனியாக 20 அடி பாதையே நமக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஊருக்குள்ளேருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே ஒரு 500 மீட்டர்லேருந்து ஒரு 700 மீட்டருக்குள்ளே இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஃபேமிலியாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட அண்ணன் தான். ஃபார்ம் ஹவுஸ் போட்டு விவசாயம் ஃபுல்லாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும், நத்தம் ஜோன் சைடு தான் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ் போடலாம், கோழி பண்ணை போடலாம். அதே போல் தோட்டத்தில் வந்து ஒரு வீடு கட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோட்டத்தை வந்து உருவாக்க முடியும். ப்ராஃபிட்டும் வந்து பார்க்க முடியும். அதுக்கு தகுந்த மணிக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான பட்ஜெட்டில் தான் நமக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த இடத்த பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பேசக்கூடிய 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேக்காக யூடியூப்பை வச்சு பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு விழிப்புணர்வுக்காக நான் சொல்கிறேன். அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏக்கர் 4 லட்சம், தென்னந்தோப்பு 6 லட்சம் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் சேனல், எம்விஎம் சேனல், இது மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இவங்களாம் வந்து ஃபேக்காக பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் நமக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடும்போது யூடியூப் அல்கிரதமே அந்த வீடியோவை உங்களுக்கு வந்து வர்ற மாதிரி செட் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறப்ப டைரெக்டாக பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சேனலாக இருக்கட்டும், யாரோட சேனலாக இருக்கட்டும், எல்லாரோட சேனலையுமே வியூவர்ஸ் பார்க்க அதுக்கேற்ற மாதிரி வந்து காசு கிடைக்கும். காசை பொறுத்த வரைக்கும் ஒரு டாலருக்கு வந்து 84 ரூபா கணக்கு. ஸோ எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து கிடைக்குங்க. அதுக்காக தான் இவங்க வந்து ஃபேக்காக பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்படிலாம் போடக்கூடியவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பாருங்களேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. இல்லாட்டி வேறு யாரோட நம்பரையாவது போட்டு விட்ருவாங்க. இதெல்லாம் எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்காக மட்டும்தான். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லாம் வந்து டெய்லியுமே வந்து லோ பட்ஜெட்டில் இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வந்து
இவ்வளோ தூரம் வந்து அலையிறோம். எங்களுக்கே வந்து தெரியும் லோ பட்ஜெட்டில் இடம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அவங்க சொல்கிற மாதிரி 6 லட்ச ரூபாய்க்கெல்லாம் எம்டி லேண்டு இருக்குது. அதெல்லாம் 40 ஏக்கர் 50 ஏக்கர் இப்படி தான் இருக்குது. அது கம்பெனிக்கு, கோழி பண்ணைக்கு, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி பையர்ஸ் வராங்க, அவங்களுக்காக நாங்கள் வந்து எடுக்கிறோம். ஆனால் 3 ஏக்கர் 4 ஏக்கர் வந்து 4 லட்ச ரூபா அந்த பட்ஜெட்லலாம் திண்டுக்கல்லாம் இல்லைங்க. சும்மா வந்து உங்களோட கவனத்தை ஈர்த்து உங்களை வீடியோவை பார்க்க வச்சு அதன் மூலிமா ஆதாயம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுறவங்கள வியூவர்ஸ் நீங்கள் நினச்சா அந்த சேனலே இல்லாத அளவுக்கு பண்ண முடியும். பொய்யான தகவல் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக ஸ்ட்ரைக் அடிச்சு விட்ருங்க. ஸ்ட்ரைக் அடிச்சிங்க அப்படின்னா 3 ஸ்ட்ரைக்குக்கு மேலே போச்சு அப்படின்னா சேனல் வந்து டெர்மினேட் ஆகிரும். அதே போல் யூடியூபர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் வந்து இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் லோ பட்ஜெட்டில் நம்ம ஒரு இடம் வாங்கிட மாட்டோமா, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை நம்மளோட பிள்ளைகளுக்காகவோ ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரு நல்ல இடம் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய உணர்வுகளோட தயவு செஞ்சு விளையாடாதீங்க. உங்களுடைய சுய லாபத்துக்காக இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து உண்மையிலே தப்பு. நிஜமாக ஒரு வேளை எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஒரு வேளை அப்படி இடம் இருந்துச்சுன்னா தாராளமாக கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. அவங்களுக்கு நல்ல இடமா வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி ஃபேக்காக பண்ணுறீங்க? எந்த தொழில் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. எந்த தொழில் பண்ணாலும் குறைஞ்சபட்சம் கொஞ்சமாவது நேர்மையாக பண்ணணும். நேர்மையாக பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுங்களேன், அது எப்படி காசு வருதோ அப்படி வந்து ஒரு வகையில் போயிடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லா பேருக்குமே என்னுடைய சிறிய வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் லோ பட்ஜெட்டில் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா யாரோட வீடியோ வந்தாலும் டக்குன்னு நம்பர் இருக்குன்னா உடனே கால் பண்ணி பாருங்கள். கால் பண்ணி பார்த்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். மினிமம் வந்து ஏதோ சிட்டிங்கில் இல்லை வேறு எதாவது வேலையாக இருந்தால் கூட வந்து 1 டேக்குள்ளே அட்டன் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். இல்லை அடுத்த நாள் கால் பண்ணி பாருங்கள், எடுக்கிறாங்களான்னு பாருங்கள். எடுக்கலை அப்படின்னா யோசிக்காமல் ஸ்ட்ரைக் அடிச்சு விட்ருங்க. இது ஃபேக்காக பண்ணக்கூடிய நிறைய பேர்த்துக்குமே ஒரு பாடமாக வந்து இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.